صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பராமரிக்கின்ற ஏக இறைவனாகிய எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். அவனது ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து மூமின்கள் முஸ்லிம்கள் மீது உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நேற்றைய தினம் நாங்கள் இஸ்லாம் நமக்கு அறிமுகப்படுத்திய 2 பெருநாட்களில் ஒரு பெருநாளாகிய ஈதுல் அல்ஹா என்ற ஹஜ்ஜு பெருநாளை நாங்கள் கொண்டாடினோம். இந்த ஹஜ்ஜு பெருநாளை பொறுத்தவரையில் அது நமக்கு பல்வேறு படிப்பினைகளை சொல்லித் தருகிற ஒரு முக்கியமான ஒரு தினமாக இருக்கிறது. இந்த பெருநாள் தினத்தை நாங்கள் எப்படி கொண்டாடி இருக்கிறோம் என்று எங்களுக்குள்ளே நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஏனென்றால் பெருநாள் கொண்டாட்டம் என்பது இஸ்லாத்தினுடைய பார்வையிலே அது ஒரு இபாதத். அந்த இபாதத்தை உல தூய்மையுடன் ஒருவருக்கு நிறைவேற்றுகின்ற பாக்கியம் கிடைக்குமானால் அவர் மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் அந்த பெருநாள் தினத்தில் ஏனைய மாற்று மதத்தவர்கள் தங்களுடைய பெருநாள் தினங்களை கொண்டாடுவதை போன்று வீணான கேளிக்கைகள், கூத்து கும்மாளங்கள், நன்மைக்கு புறம்பான விஷயங்கள், பாவமான விஷயங்கள், அநியாயங்கள், இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு பெருநாளை பாழ்படுத்துகின்ற கணிசமானவர்கள் எமது சமுதாயத்தில் இல்லாமல் இல்லை. எந்த அளவுக்கு என்றால், பெருநாள் தினத்தை கொண்டாடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்துகின்றோம், மகிழ்ச்சியாக அந்த நாளை கழிக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் தடை செய்திருக்கிற மது பாவனைகளை பயன்படுத்துகிறவர்கள் நம்முடைய சமுதாயத்திலே இருக்கிறார்கள். அதே போன்று இஸ்லாம் வெறுத்தொதுக்கிய சூது போன்ற விளையாட்டுகளில் அன்றைய தினங்களை கழிக்கின்றவர்கள் கூட நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை கரைக்கின்ற
அதை கரியாக்குகின்ற ஒரு வேலையையும் நம்முடைய சமுதாயத்தில் சிலர் செய்கிறார்கள். பட்டாசுகள் கொளுத்தி தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இளைஞர் வட்டங்களை அல்லது நம்முடைய வாலிபர்களை அல்லது பாடசாலை மாணவர்கள் இவர்களை எடுத்துக்கொண்டால் சிலர் மோட்டார் சைக்கிளில் 3 பேர் அல்லது 4 பேர்கள் ஒவ்வொரு தெருவாக கடும் வேகமாக வலம் வருகிறார்கள். இவர்களிடத்திலே கேட்டால் நாங்கள் பெருநாளை சந்தோஷமாக கழிக்கிறோம் என்று ஒரு வியாக்கியானம் சொல்கிறார்கள், ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். ஆனால் பெருநாள் கொண்டாட்டம் என்பது அது கொண்டாடுகின்றவர்களுக்கு அல்லாஹுடைய அருள் கிடைக்க வேண்டும், அல்லாஹுடைய சுவர்க்கம் கிடைக்க வேண்டும், அவருடைய திருப்தியை பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு இபாதத்தாக பெருநாள் தினம் அல்லது பெருநாள் கொண்டாட்டம் மாற வேண்டுமே அல்லாமல் இப்படியான கேலி கூத்துக்கள், வீண் விளையாட்டுக்கள், மார்க்கம் நெருங்கக்கூடாது என்று சொன்ன விஷயங்களை கையாளுகின்ற ஒரு தினம் அது அல்ல என்பதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்திக் கொண்டு, நேற்று யாரெல்லாம் இந்த பெருநாளை அல்லாஹுடைய திருப்தியை எதிர்பார்த்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நன்மை கிடைக்க வேண்டும் என்ற உள தூய்மையுடன் பெருநாளை கொண்டாடினார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அல்லாஹ்வுடைய பாக்கியசாலிகள், அல்லாஹ்விடத்தில் அளப்பரிய நன்மைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த ஹஜ் பெருநாள் தினத்தை பொறுத்தவரையில் அன்றைய தினம் நாங்கள் தௌஹீதுடைய தந்தை என்று வர்ணிக்கப்படுகிற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொடர்ந்து வருகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு அதிகமாக ஞாபகப்படுத்தப்படுகிற ஒரு தினமாக இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வு, அவருடைய குடும்ப வாழ்வு, அதே போன்று அவருடைய சமுதாய வாழ்வு என்று நாங்கள் அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகளை 3 பிரிவுகளாக நாம் பிரித்து பார்க்க முடியும். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பல்வேறு சிறப்புகளை வழங்கி இருப்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். நாளை மறுமை நாளிலே எல்லா மக்களும் அங்கே நிர்வாணமாக இருப்பார்கள். அந்த நேரத்தில் முதலாக ஆடை அணிவிக்கப்படுகின்ற ஒரு நபர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது மாத்திரம் கிடையாது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு இடத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிற பொழுது, அவ்ஹைனா இலைக், நபியே உங்களுக்கு நாம் வகி அறிவிக்கிறோம், அனித்தப மில்லத இப்ராஹிம், இப்ராஹிமுடைய வழிமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறார். நபிகளாருக்கு அல்லாஹ் தஆலா இடுகிற கட்டளை இப்ராஹிம் அவருடைய வழிமுறையை, அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று நபிகளாருக்கு அல்லாஹ் தஆலா இந்த கட்டளையை சொல்கிறார். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிற பொழுது, கத் கானத் லகும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம், இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் வல்லதீன மாஹு, அவருடன் யாரெல்லாம் சேர்ந்திருந்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நமக்கு முன்னுதாரணங்களாகும்.
அவர்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அந்த முன்மாதிரியை தேடி படித்து வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய கட்டாய கடப்பாடு நமக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் பல படிப்பினைகள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு படிப்பினை, அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஷிர்கான காரியங்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற விடயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற்றதே கிடையாது. அந்த ஷிர்க்குக்கு எதிராக தொடர்ச்சியான போராட்டங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்திருப்பதை அல் குர்ஆனுடைய ஒளியிலே நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த கால சூழல், அவர் பிறந்த அந்த சமுதாயம் ஷிர்கிலே ஊறி போயிருந்தார்கள். விக்கிரக ஆராதனை தலைவிரித்தாடிய ஒரு காலம். அவருடைய வீட்டுக்குள் பல்வேறு சிலைகள் செய்து விற்கப்படுகின்ற ஒரு விற்பனை நிலையமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டு சூழல் இருந்தது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சிலைகளை ஒரு பொழுதும் வணங்கியது கிடையாது. அந்த சிலைகளை ஏனைய சமுதாயத்தவர்கள், ஏனைய மனிதர்கள் தெய்வங்களாக தன்னுடைய தேவைக்கு அழைத்ததை போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பாவமான காரியங்களை செய்யவில்லை. ஆனால் அவர் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய சமுதாயத்தையும் அந்த ஷிர்கிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு, அந்த ஷிர்கிலிருந்து விடுவிப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு சந்தர்ப்பத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்திலே சொல்கிறார்கள், யா அபத், எனது அருமை தந்தையே, லிம தஅபுது மா லா யஸ்மஉ வ லா யுப்சிரு வ லா யுக்னி அன்க ஷைஆ. எனது அருமை தந்தையே, கேட்க முடியாத, பார்க்க முடியாத, எதுவுமே செய்ய முடியாத இந்த சிலைகளை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள் என்று இந்த பிரச்சாரத்தை தன்னுடைய குடும்பத்தின் தலைவரிடத்திலிருந்து ஆரம்பிக்கிறார்கள். தன்னுடைய வாப்பாவை அழைத்து இந்த பிரச்சாரத்தை செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து அவருடைய பிரார்த்தனை, அவருடைய பிரச்சாரம் எப்படி இருக்கிறது என்றால், நீங்கள் ஷைத்தானை வழிபடாதீர்கள், இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா. நீங்கள் இந்த விக்கிரக ஆராதனை புரிகிறீர்கள், இந்த சிலைகளை வணங்குகிறீர்கள், இந்த சிலைகளுக்கு நீங்கள் சஜதா செய்கிறீர்கள், இவைகள் ஷைத்தானுடைய தன்மையாக இருக்கிறது. எனவே நீங்கள் இந்த ஷைத்தானை வழிபட வேண்டாம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடைய பிரச்சாரம் அவருடைய தந்தையை நோக்கி இருக்கிறது. தொடர்ந்து சொல்கிறார்கள், யா அபத், எனது அருமை தந்தையே, இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி மா லம் யஅதிக். உங்களுக்கு கிடைக்காத அறிவு, உங்களிடத்தில் வராத தெளிவு, அந்த தெளிவும் அறிவும் என்னிடத்திலே வந்திருக்கிறது. என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், உங்களுக்கு நான் நேரான வழியை காண்பிக்கிறேன் என்று தனது தந்தையை நோக்கி சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, யா அபத், எனது அருமை தந்தையே, இன்னி அகாஃபு அன் யமஸ்ஸக அஸாபும் மினர் ரஹ்மான். ரஹ்மானாகிய அல்லாஹ்விடமிருந்து வேதனை உங்களை நோக்கி வருவதை விட்டு நான் பயப்படுகிறேன், உங்களுக்கு வேதனை வந்துவிடும் என்று நான் பயப்படுகிறேன் என்று தந்தையை நோக்கி சொல்கிறார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்ட எந்த பிரச்சாரமும் வெற்றி அளிக்கவில்லை. தந்தை அதை
இவர் சொல்லுகிற செய்தி என்ன என்று கூட அவர் தேடி பார்க்கவில்லை. அவருடைய உண்மையான நிலையை புரிந்து கொள்வதற்காக முன்வரவில்லை. மாறாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிரான செயற்பாட்டில் தான் தந்தை இறங்கியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த செய்திகளை எல்லாம், இந்த பிரச்சாரத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த தந்தை என்ன சொல்கிறார் தெரியுமா? அராகிமுன் அந்நாலிகத்தி யா இப்ராஹிம், இப்ராஹிமே, நாங்கள் இவ்வளவு காலமும் வாழையடி வாழையாக பரம்பரையாக பின்பற்றி வந்த வணங்கி வந்த இந்த தெய்வங்களை நீ புறக்கணிக்கிறாயா என்று கேட்டுவிட்டு, ஃபைல்லம் தன்தகி, நீ இவைகளிலிருந்து விடுபடவில்லை என்றால் லஅர்ஜுமன்னக், உன்னை நான் கல்லால் எறிந்து கொல்லுவேன் என்று மிரட்டுகின்ற ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெறுகிற மிக முக்கியமான ஒரு படிப்பினை, மார்க்கத்தினுடைய ஆணிவேராக இருக்கிற தௌஹீத் சிந்தனையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்திருக்கிற ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த சமுதாயத்தில் இருந்த மக்கள் சிலைகளை மாத்திரம் வணங்கவில்லை. அவர்கள் சந்திரன், சூரியன், இது போன்ற இன்னொரு அல்லாஹ்வுடைய படைப்புகளையும் வணங்குகின்ற மக்களாக இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய பிரச்சார பாணியிலே அந்த மக்களிடத்திலே சென்று அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிற இந்த சூரியன், சந்திரன் இவைகள் பிழையானவை, இவைகள் வணங்குவதற்கு தகுதியற்றவை என்பதை அவர்களுக்கு விளங்குகின்ற விதமாக இப்படி ஒரு பாணியில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொள்வதை நாம் பார்க்கிறோம். ஒரு சந்தர்ப்பத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைலு ரஆ கௌகபன், இரவிலே அவர்கள் நட்சத்திரங்களை பார்க்கிறார். அந்த நட்சத்திரங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், கால ஹாதா ரப்பி, இதுதான் என்னுடைய இறைவனாக இருக்க முடியுமோ என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயம் இருக்கிற பொழுது கேட்கிறார்கள். அதற்கு பின்னால் அந்த நட்சத்திரங்கள் மறைந்து போகின்றது. இந்த நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், கால லா உஹிப்புல் ஆஃபிலீன், மறையக்கூடிய ஒன்றை நான் விரும்ப மாட்டேன். மறைகின்ற ஒரு விஷயம் அது கடவுளாக இருக்க முடியாது, வணங்குவதற்கு தகுதியான ஒன்றாக இருக்க முடியாது என்று அந்த சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஃபலம்மா ரஅல் கமர பாசிகன், சந்திரனை பார்க்கிறார்கள், அது வெளிச்சமாக இருக்கிறது. அதை பார்த்ததும் சொல்கிறார்கள், கால ஹாதா ரப்பி, இதுதான் இறைவனாக இருக்க முடியுமோ என்று அது அந்த மக்கள் வணங்கிக் கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது இறைவனாக தெய்வமாக இருக்க முடியுமோ என்று கேட்கிறார்கள். ஃபலம்மா ஃபல, அது அப்படியே மறைந்த பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், மறைகிற ஒரு விஷயம் அது கடவுளாக வணங்குவதற்கு தகுதியான ஒன்றாக இருக்க முடியாது. என்னுடைய இறைவன் எனக்கு நேர்வழி காட்டுவான். அவன் நேர்வழி காட்டாவிட்டால் அநியாயக்கார கூட்டத்தில் இன்று நான் ஆகிவிடுவேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, சூரியனை பார்க்கிறார்கள், அது இந்த உலகத்துக்கு மிக பெரிய ஒரு பிரகாசத்தை கொடுக்கிறது. அதை பார்த்ததும் சொல்கிறார்கள், கால ஹாதா ரப்பி, இதுதான் இறைவனாக தெய்வமாக இருக்க முடியுமோ என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் சூரியனும் மறைந்து விடுகிறது. மறைந்ததற்கு பின்னால் அவர்கள் சொல்கிறார்கள், இதுவும் இறைவனாக தெய்வமாக இருக்க முடியாது. இன்னி பரீஉம் மிம்மா துஷ்ரிகூன்,
உங்களை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன். நீங்கள் இணை வைப்போர்களாக இருக்கிறீர்கள். சந்திரனை வணங்குகிறீர்கள், சூரியனை வணங்குகிறீர்கள், நட்சத்திரங்களை வணங்குகிறீர்கள். இவைகள் மறையக்கூடியதாக இருக்கிறது. எனவே மறையக்கூடிய ஒன்று கடவுளாக தெய்வமாக இருக்க முடியாது. இவைகளை படைத்த இறைவன் ஒருவர் இருக்கிறான் என்கிற உண்மையான தத்துவத்தை, உண்மையான விளக்கத்தை அந்த சமுதாயத்துக்கு அவர்கள் எத்தி வைக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் பெறுகிற மிக முக்கியமான ஒரு படிப்பினை, எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இணை வைப்பு ஷிர்க் கலந்துவிடக் கூடாது என்கிற இந்த விஷயத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் இருந்து பெறுகிற ஒரு படிப்பினையாக இருக்கிறது. அதே நேரம் இந்த ஷிர்க்கை எதிர்த்து போராட வேண்டிய, தன்னுடைய சமுதாயத்துக்கு ஷிர்க்கை பற்றி தெளிவுபடுத்துகிற ஒரு பாடத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த வாழ்க்கை சுருக்கத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, என்னுடைய வாழ்க்கையில் ஷிர்க்கை விட்டு நாம் தூய்மையான தௌஹீதை பின்பற்றி வாழுகிற நல்ல மக்களாக வாழ்ந்து வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.